ஆமீன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. செய்திக்காக ஜெபிக்கலாமா? நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் மகனை பயன்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் எங்கள் சபை மக்களும் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீரே இதை செய்தீர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தாவே, நீர் பேசுவீராக எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகனை பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய தெய்வீக அன்பின் கரம் எங்கள் எல்லாரையும் மூடற்றும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Glory to God. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா, ஒரு மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அது நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். ஆனாலும் இந்த பிரசங்கம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு புதுமையாக இருக்க போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் சில காரியங்களை உங்களுக்காக நினைப்பூட்டுவார் என்று நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில முக்கியமான சத்தியங்கள் நமக்கு தெரிந்தாக வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன? நமக்கு எல்லாத்துக்கும் உலகம் ஒரு பேர் வச்சிருக்குது, ஊழியக்காரங்க ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அது என்ன பேர் தெரியுமா? உங்க எல்லாத்துக்கும், நம்ம எல்லாத்துக்கும் ஊழியக்காரங்க ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, விசுவாசிகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம். விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிறோம். இந்த விசுவாசத்திலே எபிரேயர் 11 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 34 என்று நினைக்கிறேன். விசுவாசத்திலே இல்லை, ரோமரில் வாசிக்கிறோம், விசுவாசத்திலே வல்லவனானான்னு ஆபிரகாமை குறித்து எழுதுறாரு. ரோமரில் வாசிக்கிறோம், விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவனானான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? நீங்களும் நானும் விசுவாசத்தில் அசையாதவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கு பிரதர், ஆனாலும் எனக்கு சில காரியங்கள்லாம் நான் ஜெபிச்சா நடக்க மாட்டேங்குது பிரதர். அன்பு தேவ பிள்ளைகளே, அதுக்கும் வசனம் இருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் அந்த மனிதன் மேலே தேவ கிருபை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த கிருபை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? இந்த தேவ கிருபை எப்படி நமக்கு கிடைக்கும்? காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த கிருபை நமக்குள்ள இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு தாய், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தாயை, அந்நிய ஸ்திரீ. அப்பங்களே நான் நாய்க்கு போட மாட்டேன்றார் ஆண்டவர், சுகத்துக்காக ஹீலிங்காக நிற்கும்போது. அப்போ அந்த ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற அந்த துளி அப்பம் கூட, அந்த துளிக்கு கூட என்ன பண்ணோம், நாய்கள் தின்னுமே ஆண்டவரே. அவளோட விசுவாசத்தை பாருங்க. இப்போ ஆண்டவர் அந்த ஹம்பிள்னஸை பார்க்குறாரு பாருங்க. அவ என்ன சொல்றா, தன்னை நாயின்னு தாழ்த்திக்கிறா. தாழ்த்தினதுக்கு அப்புறம் அவளுக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறாரு. என்ன பேர் கொடுத்தாரு தெரியுமா? ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. இதுல என்ன ஒளிஞ்சிருக்கிறது என்று சொன்னால், தாழ்மை என்ற ஒரு காரியம் ஒளிஞ்சிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்துல என்ன ஒளிஞ்சிருக்குது? தாழ்மையும் உள்ள ஒளிஞ்சிருக்குது, கிருபையும் உள்ள ஒளிஞ்சிருக்குது,
தாழ்மையும் உள்ள ஒளிஞ்சிருக்குது. வேதம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப இந்த தாழ்மை யாராருக்கெல்லாம் இந்த தாழ்மை தேவனிடத்துல தன்னை தாழ்த்துகிறோமோ, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே. காலை பிடிச்சி கதறினார் ஒரு மனுஷன். விசுவாச போராட்டம். விட்டுருவாரா? இல்லை ஆண்டவர், நீங்க விட மாட்டேன் ஆண்டவரே நான் உங்களை. முழுவதும் நதிக்கரையிலே போராடினார் யாக்கோபு. கடைசியிலே ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு கட்டளையிட்டார். பேரே மாத்திட்டாரு. விசுவாசம். ஆக விசுவாசம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. உங்க எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன் சொல்றீங்க? நீங்க எல்லாம் பிலீவர் என்று அழைக்கப்படுவதாலா? இல்ல, அப்படி கிடையாது. ஏனென்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. என்ன நம்பப்படுது? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு நம்பப்படுது. நீங்கள் நானும் பார்த்தோமா அதை? ஆனா நம்ம ஆணித்தனமா நம்புறோம். யாராவது ஒருவர் அதற்கு விரோதமா பேசினா நமக்குள்ள நம்ம ஆவி கொந்தளிக்குது. அப்படியே எப்படி இவன் ஆண்டவரை பத்தி பேசலாம் என்று சொல்லி நம்ம வைராக்கியம் கொள்றோம். ஏன்? என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி நமக்குள்ள இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன விரும்புகிறார்? ஆபிரகாமை போல நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறதா விசுவாசம் என்பது? இந்த விசுவாசத்துக்கு இந்த விசுவாசத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பேசுறதுக்கு முன்னாடி இந்த நான் ரோமர் 4:21 குறிச்சுக்குங்க. நான் சொன்னேன் விசுவாசத்தில் வல்லவனானான்னு பவுல் ஆபிரகாமை குறித்து சொல்றாருல, அந்த வசனம் ரோமர் 4:21 எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படிங்க விசுவாசத்தில் வல்லவனானான்? ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்க எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்க என்ன பலியிடுன்னு சொல்ற காரியம். இதுல ஒரு வினோதமான ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, ஈசாக்க கூட்டிகிட்டே போறாரு. ஈசாக்க கூட்டிட்டு போகும்போது ஈசாக்கு கேட்குறாரு, தகப்பனே விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலியிடுறதுக்கு ஆடு எங்கன்னு கேட்குறாரு. பலியிடப்பட போறது யாரு? ஈசாக்கு தான். அதுக்கு ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தையை நாம் எல்லாம் வாசிக்கும் போது சாதாரணமாக வாசிச்சிடறோம். ஆனால் அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு ஏன் பெயர் எடுத்தார் அப்படின்னா, அன்பானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். வா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய அசைக்க முடியாத விசுவாசத்தை பாருங்க. மோரியா மலைக்கு போறாரு. மலை மேல ஆட்டுக்குட்டி இருக்குமா? அவர் சொன்ன இடத்துல ஆட்டுக்குட்டி இருக்குமா? ஆனா விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாம் சொன்னது போல ஆபிரகாமுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். அங்க ஒரு ஆட்டை நியமிச்சு வச்சிருந்தார். அங்க ஒரு ஆடு சிக்குண்டு இருந்தது. யாருக்காக ஒரு ஆடு சிக்குண்டு இருக்கிறது? ஆபிரகாமுக்காக ஒரு ஆடு சிக்குண்டு இருக்கிறது. ஆக எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாத ஜெபம் அருவருப்பானது என்று வாசிக்கிறோம். சந்தேகப்படாம விசுவாசிங்கன்னு வேதம் சொல்லுது. துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகப்படாம விசுவாசிங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த பிரசங்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் தான். உங்களை மாத்திரம் இது வெட்டுமே, ஆனால் இது தேவனுடைய வார்த்தை கிடையாது. என்னையும் வெட்டணும். ஏன்னா இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நானும் இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டியது இருக்குது. அன்புக்குரியவர்களே, ஆக இந்த தேவ வசனம் இருபுறம் வெட்டுகிறதா இருக்கிறது. ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்ம ஜெபிக்கும் போதே, உங்களை கொண்டு போய் இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்ட போய் நிப்பாடுறாங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படி நிப்பாட்டுறாங்க. ஆத்தாடியோ, நம்ம எப்படி ஜெபம் பண்றது? இது எவ்வளவு பெரிய வியாதி இல்ல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்கள் நானும் தான் விசுவாசி.
நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அந்த சிஸ்டருக்கு, அந்த பிரதருக்கு இந்த கேன்சரை சுகமாக்குவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 2024 கடைசி ஞாயிறு, இந்த அடுத்த ஞாயிறு அடுத்த வருடத்துக்குள்ள நம்ம இருப்போம். கர்த்தர் உங்கள் மத்தியிலே எம் மத்தியிலையும் பேசுகிற காரியம், நாம் விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டும். விசுவாசத்திலே நாம் ஆபிரகாமை போல வல்லவர்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தரை நாம் நம்பி முழு நம்பிக்கையோடு விசுவாசிக்கும் பொழுது, நம்பும்போது, அவரை நம்ம பிலீவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா உங்களுக்கு? பிசாசு எதுல போராடுவான் தெரியுமா உங்களை? அவிவிசுவாசன்றாங்க அண்ணே, ரைட்டு. அந்த அவிவிசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? அந்த அவிவிசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? விசுவாசத்தோட ஆப்போசிட் என்ன தெரியுமா? பயம். பயம் வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது சந்தேகம். நம்பர் 1 பயம். என்ன பயம்? சீசர்கள் எல்லாரும் படகில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க பெரிய காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. ஆண்டவரே, நாம் மூழ்க போகிறோமே என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருந்த ஆண்டவரை எழுப்புறாங்க. அவர் எந்திரிச்ச ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்ன்றார். ஏன் பயந்தீங்கன்றாரு. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு. கொந்தளிக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சுத்தி வரும். கொந்தளிக்கக்கூடியதான வியாதிகள் நமக்குள்ள இருக்கும். ஒரு கொந்தளிப்பை கொடுக்கும். படபடபடன்னு துடிக்கும். இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ. இல்லை எனக்கு அன்பானவர்களே, அந்த சமயத்துல நம்ம பயம் மேலோகும் போது கர்த்தர் இந்த படகுல தான் இருக்கான்றதை மறந்துடுவோம். அவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார்ன்றதை மறந்துடுவோம். உயிரோடு எழுப்புகிறவர்ன்றதை மறந்துடுவோம். கடல்ல நடக்கிறவர்ன்றதை மறந்துடுவோம். ஆனா கடல் போன்ற பிரச்சனைகள் வரும்போது அதுல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு பயங்கரமா என்ன, கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க ரொம்ப விசுவாசமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. ரொம்ப விசுவாசமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. அப்ப விசுவாசத்துக்கு எதிர் பதம் முதல்ல என்ன கொண்டு வர்றான்னா பயத்தை கொண்டு வர்றான். பயம், பயங்கர நடுக்கத்தை விசுவாசத்துல கொண்டு வர்றான். ஆனா அதை நம்ம இத கிறிஸ்தவ ஜீவியத்திலே பல வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த விசுவாசம் என்பது வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாயிருக்கிறது. வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாயிருக்கிறது. இன்னும் ஒரு போதகர் பிரசங்கித்தாரு, இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கம்பி மேல நடக்கிற மாதிரி. அந்த கம்பி மேல நடக்கிற ஆள்கிட்ட பாத்தீங்கன்னா கையில ஒரு கம்பு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அதை பேலன்ஸ் பண்ணி இப்படி நடந்து போவாரு. அந்த கம்பு தான் விசுவாசம் அப்படின்னாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை தேவன் தர வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள பெருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை எப்படியெல்லாம் நாம் வர்த்திக்க செய்ய வேண்டும், இந்த விசுவாசத்துல நாம எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நம்பர் 1, அந்த கனெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெபம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கனெக்ஷன் ஜெபம். நீங்க ஜெபத்துல சாதிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும், இனி நீங்க பிரசங்கத்தை எழுதுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சு வச்சுக்குங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, தேவ சமூகத்துக்கு போறீங்க, போற இடத்துல விண்ணப்பத்தை எடுத்து ஆண்டவர் பாதத்துல வைக்கிறீங்க. எத்தனை விண்ணப்பத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார். அத்தனை விண்ணப்பத்தை என்ன பண்ணிடுவோம்? ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். எழுதி வைங்க எல்லாத்தையும். எல்லா விண்ணப்பங்களையும் என்ன, நான் இதற்காக ஜெபித்தேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி அந்த அவர் நிறைவேற்றின விண்ணப்பத்தை எழுதி வைங்க. ஏன்னு நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா அதை எழுதி வச்சிருங்கன்னு சொல்றேன். நம்பர் 1 ஜெபம்.
ஜெபத்தை விட்டுறாதீங்க. அண்ணன் சொன்னாங்க, இந்த புதிய வருடத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம். நமக்குள்ள இந்த 2025ல இந்த சாலோம் தீர்க்க தரிசன கூடாரத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஜெப ஆவி ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். இந்த ஜெப ஆவி 2025 முழுவதும் நீங்க சொல்லலாம், ஒருவேளை நான் சாப்பாடு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அனுதினமும் நான் ஜெபிக்க மறந்துட்டேன் அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. இன்னைக்கு ஜெபிக்க மறந்துட்டேன், இத்தனை வருஷமா ஜெபிச்சுக்கிட்டு, இத்தனை மாசமா தினமும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், இல்ல இன்னைக்கு விட்டுட்டேன் நாளைக்கு ஜெபிச்சுப்போம், கிடையாது. ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. இந்த நியூ இயருக்கு என்ன, நான் தினமும் ஆண்டவர் பாதத்தில் அமர போறேன். எதற்காக? நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும். ஜெபம் உங்களை விசுவாசத்துல வளர்க்கும். ஜெபம் உங்க விசுவாசத்துல வளர்க்கும். நீங்க அனுதினமும் ஜெபிக்கிற ஆளா மாறிட்டீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பித்து விடுவார். அவர் வெறும் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் மட்டும் கிடையாது. நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். வாக்குத்தத்தங்களோடு பேசுவார், வேத வார்த்தைகளோடு பேசுவார். அனுபவிச்சு சொல்றேன், வேத வார்த்தைகளோடு பேசுவார். எனக்கு சரீரத்தில் பலவீனங்கள் உண்டுதான். இந்த பலவீனத்தோடு ஆண்டவர் பாதத்துல நான் மன்றாடும் போது கர்த்தர் என்னோடு பேசுவார். மெல்லிய சத்தத்துல, உனக்கு நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன்னு பேசுவார். பிடிச்சுப்பேன் அந்த வார்த்தைய. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று பேசுவார். பிடிச்சுப்பேன் அந்த வார்த்தைய. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என்னோட வியாதி வேதனை பெருகும் பொழுது பயம் என்ற ஒன்று ஆட்கொண்டு என்னை விசுவாசத்தை விட்டு இப்படியே அமுக்கி உட்கார வச்சிடாதபடிக்கு அந்த வாக்கு தத்தங்களை நான் நினைவு கூறுவேன். அந்த வாக்கு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த பலனை தாங்க ஆண்டவரே. நீங்க என்னை விட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க என் மேல வச்சிருக்க தரிசனம் பெருசு ஆண்டவரே. நான் இன்னைக்கு பலவீனனா வந்து நிக்கலாம் ஆண்டவரே. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த நாள்ல ரொம்ப பலவீனப்பட்டு நிக்கலாம். ஆனா நீங்க என் மேல வச்சிருக்க தரிசனம் பெருசு. நான் அதை நம்புறேன் ஆண்டவரே. ஐ பிலீவ் இட். நான் அதை நம்புறேன் ஆண்டவரே என்று சொல்லி எனக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவேன். ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. அப்ப தேவ சமூகத்துல நாம் அமர்ந்து ஜெபிக்க 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 தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்கு ஒரு தேவைகளை நிறைவேற்றுவாரு, நம்மோட பேசுவாரு. பேசுற காரியங்கள் மட்டும் இல்ல, உங்கள் விண்ணப்பங்களையும் தேவன் நிறைவேற்றுவார். நிறைவேற்றின விண்ணப்பங்கள்லாம் எழுதி வைங்க. என் மனைவி அதை செய்யறாப்புல, பெருமைக்காக சொல்லல, அதை செய்யறாப்புல. நிறைவேற்றின விண்ணப்பங்கள் எல்லாம் ரைட்டு போட்டு ஸ்தோத்திரம் போட்டு வச்சிருப்பாப்புல டைரியில. நம்ம வசனங்களை எழுதுறோமோ இல்லையோ, நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கும். அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிட்டாருன்னா அப்படி ஒரு ரைட்டு போட்டுறது. எழுதி வச்சு ஜெபிங்க, எழுதி வச்சு ஜெபிங்க. ஏன்னா நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, ஜெபத்தை மறந்துருப்பீங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்க மறந்தாலும் அவர் நிறைவேற்றுவார். அதற்காக தான் அதை எழுதி வைக்க சொல்றேன். நிறைய காரியங்கள் அது பிற்பாடு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆஹா, இந்த இதுக்காக நம்ம ஜெபிச்சோமாச்சே, ஆண்டவர் நிறைவேற்றிட்டாரு. நம்ம ஜெபத்தையே மறந்துட்டான், ஆனா அவர் மறக்கலைங்க, நிறைவேற்றிட்டாரு. விசுவாசம், அந்த இடத்துல உங்க விசுவாசம் பெருகும். விசுவாசத்தினாலே ஈசாக்கை திரும்ப பாவனையாக பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம். விசுவாசத்தினாலே சொன்ன வார்த்தையின்படியே ஆட்டுக்குட்டியை மோரியா மலையிலே வைத்திருந்தார். தேவன் பார்த்து கொள்வார். என்ன ஒரு பெரிய விசுவாசம் பாருங்க, என்ன ஒரு பெரிய விசுவாசம். அதோட பெரிய விசுவாசம் 100 வயசுல புள்ள வரக்கும்னா எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. உனக்கு நான் ஒரு சந்ததியை தருவேன். யாரு நம்புவாங்க அந்த 100 வயசுல? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்ச சாராளுக்கு. சாராள் சிரிக்கிறா தேவதூதன் வந்து சொல்லும் போது. சாராளுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா ஆபிரகாம் நம்பினாரு. ஆபிரகாம் நம்பினாரு. அதனாலதான் அவரை விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ரெண்டாவது, உங்க விசுவாசம் பெருகணும்னா ஒண்ணு ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது, வேத வாசிப்பு இருக்க வேண்டும். வேத வாசிப்பு இருக்க வேண்டும். அனு தினமும் நாம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அனு தினமும் நாம் தேவனுடைய வேதத்தை வாசிக்கணும். அந்த ஏனென்ற சங்கீதம் 1ல வாசிக்கிறோம், அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க கனி கொடுப்பீங்க.
நீங்க ஓடையோரம் நடப்பட்ட மரமா இருப்பீங்க எப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது. உங்களுக்குள்ள அனல் கொண்டு உங்க ஆவி எழும்பும். உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்குள்ள அனல் கொண்டு எழும்பும். தேவனை ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம், ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்ற விசுவாசத்தை நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இந்த சுவிசேஷ புத்தகங்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு வரும். அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், பிறவி குருடர்களை சுகமாக்கினார், மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார் என்று இந்த சம்பவத்தெல்லாம் நீங்க வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் உங்களை அறியாமையே பெருகிட்டு வரும். உங்களை அறியாமையே பெருகும். உங்களுக்குள்ள உங்க இருதயம் உங்களை அறியாமையே அனல் கொள்ளும். ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு பார்த்துக்குங்க. அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு மேல லைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி லைட்டா பெட்ரோலை ஊற்றி விட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? குப்புன்னு பிடிச்சி எரியும் பாருங்க. அது மாதிரி தான் அது. நமக்குள்ள ஆவி அனல் கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொன்ன வாக்குறுதிகளை நாம் நினைவு கூர்ந்து அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே இதை சொன்னீங்கல்ல, நான் சொன்னதுதான் முன்னாடி. மூணாவது காரியம், ஒன்று ஜெபம், ரெண்டாவது வேத வாசிப்பு, மூன்றாவது அவர் சொன்ன வேத வாக்குறுதிகளை நாம் வேத வாக்குறுதி நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியக்காரரை கொண்டு நீங்க இப்படி பேசுனீங்களே, என்கிட்ட பேசுனீங்களே வேத வார்த்தையை, இந்த வார்த்தையை பேசுனீங்களே என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையில நினைவு கூற வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் பெருகும். உங்கள் விசுவாசம் பெருகிறதுக்கு உண்டான வழிகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான்காவது ஒரு காரியம், நம்முடைய அனுபவங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், எழுதி வைங்கன்னு. எல்லாத்தையும் நீங்கள் ஜெபிக்கிற எல்லாத்தையும், நிறைவேற எல்லாத்தையும் எழுதி வைங்கன்னு சொன்னேன். விசுவாசம் எதுக்கு இந்த ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் இம்மட்டும் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அன்புக்குரியவர்களே, என்னை விசுவாசிக்கிறவன், சொல்லுங்களேன், என்னை விசுவாசிக்கிறவன். ஆமா, அது யோவான் 14:12 வாசிங்களேன். யோவான் 14:12. இனி நம்முடைய திருச்சபையில ஆதி அற்புதங்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. என்ன அமைதியா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆதி அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம திருச்சபையில. ஆமா, பிரைஸ் தி லார்ட். இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க, இதை விசுவாசிங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் விலகி ஓட போகுது. ஹல்லேலூயா. ஆமா, யோவான் அந்த வாசிங்களே 14:12. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகள் நடக்க போகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து, இந்த சபையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார், என் அண்டையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது, எனக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு விசுவாசிக்கும் போது, நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புத அடையாளங்களை தேவன் நடத்த இருக்கிறார், நடத்த போறாரு அற்புத அடையாளங்களை. இந்த விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் செய்த கிரியைகள் எல்லாம் இனி நடக்க போகுது. இந்த சாலோம் திருச்சபையில் அவர் செய்த கிரியைகள் நடக்க போகுது. ஒரு சிறு பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் நடத்துவார், சின்ன பிள்ளைகளை கொண்டு நடத்துவார். அப்ப பெரியவர்களாகிய மூப்பர்களாகிய வாலிபர்கள் நம்மை கொண்டு ஆண்டவர் எப்படி நடத்த போறாரு? விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாற வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இந்த காரியம் எனக்கு சந்திக்கப்படுமா, இந்த காரியம் எனக்கு ஏற்கொள்ளப்படுமா என்று சொல்லி நீங்க சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் விசுவாசத்திலே நீங்க தேவனை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம விசுவாசத்தை எப்பெல்லாம் தளர்ந்துடுறோம், விசுவாசத்துல இருந்து எப்பெல்லாம் நம்ம தளர்ந்து போயிடுறோம் என்ற காரியம் ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அது அனலைஸ்ல ஒரு சில காரியங்கள் இருக்குது. நம்பர் 1, துரதிர்ஷ்டவசமான குடும்ப நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது கொஞ்சம் விசுவாசத்துல அசைக்கப்படுறோம். துரதிர்ஷ்டவசமான குடும்ப நிகழ்வுகள். நம்பர் 2, நோயினால் புடமிடப்படும் பொழுது
நோயினால் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம புடமிடப்படுறோம், அப்போ நம்ம விசுவாசத்துல தளர்ந்து போயிடுறோம். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நமக்கு இருக்கும் நம்பிக்கை நிமித்தமாக உபத்திரவம், சில உபத்திரவங்கள் வரும். உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் அந்த மாதிரி சமயங்கள்ல ரட்சிப்பு, பூரண ரட்சிப்புக்குள்ள நீங்க மட்டும்தான் வந்திருப்பீங்க. ஓரளவுக்கு ஆண்டவரோட பின்பற்றி நீங்க மட்டும்தான் போயிருப்பீங்க. இந்த சமயத்துல சில உபத்திரவமான காரியங்கள், இது நிமித்தமாக உங்களுடைய விசுவாசம் தளரும். அது மாத்திரமல்ல, சிறையிருப்பின் அனுபவம், சிறையிருப்பின் அனுபவம், இந்த நேரத்திலேயும் உங்க விசுவாசம் தளரலாம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிற பெரிய பெரிய வெற்றியாளர்கள், உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்துக்கங்க. யோசேப்புக்கு இருந்த விசுவாசம் பெரியது. ஏனென்று சொன்னால், யோசேப்பை முதல்ல குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போடும் போதே பாதி விசுவாசம் போயிருக்கு நம்ம எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, அந்த யோசேப்பை அடிமையா விற்கிறாங்க. இப்ப யோசேப்பை கொண்டு போய் என்ன பண்றாங்க? அடிமையா விற்கிறாங்க. அடிமையா விற்கும் போது இருந்ததுல ஒரு கால் விசுவாசம் போயிருக்கும் நமக்கு. அடுத்து அடிமையா இருந்தாலும் அந்த யோசேப்பை எங்க கொண்டு போறாங்க? வீண் பழி சுமத்தி எங்க கொண்டு போறாங்க? சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கிறாங்க. இருந்த முழு விசுவாசமும் போயிருக்கான். ஆனா யோசேப்பு அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. யோசேப்பு அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன சிறையிருப்புகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, யோசேப்பு முழுமையாக கர்த்தரை நம்பினார். புலம்பல. சில சமயம் நம்மளை அறியாமே நம்ம புலம்பிடுறோம். எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? நெருக்கப்படும் போது, சுத்தி இருக்கவங்க உங்களை சுத்தி நெருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? மைண்ட் டார்ச்சர். மனசுல நம்மளை அறியாமையே பல காரியங்கள் உள்நோக்கி உள்ள வரும். நீங்க வாழ்க்கையில உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா, சில காரியங்கள் பிசிக்கலா உங்களை ஹார்ம் பண்றதை காட்டிலும் மென்டலா உங்களை அஃபெக்ட் பண்ணும். பிசாசு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவான். சில மனிதர்களை கொண்டு, சிலரை கொண்டு பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுவான். அந்த சமயத்திலேயே உங்க விசுவாசத்தை நீங்க இழந்துடக்கூடாது. அப்பையும் நீங்க விசுவாசத்துல நிக்கணும். இது விசுவாச புடமிடுதல். இது விசுவாச புடமிடுதல். நான் பிரசங்கிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லுவார். ஒரு there is a test before a promotion. உங்க டெஸ்ட், உங்க ப்ரமோஷனுக்கு முன்னாடி என்ன இருக்குமா? ஒரு டெஸ்ட் இருக்கும். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கீங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு சும்மா அனுப்பிச்சிருவாங்களா உங்களை? என்ன நடக்கும்? கடைசியா ஒரு ஃபைனல் எக்ஸாம் நடக்கும், ஒரு டெஸ்ட் நடக்கும். வாட் இஸ் இஸ் குவாலிட்டி, வாட் இஸ் ஹர் குவாலிட்டின்னு அந்த ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்கி எங்க போடுவாங்க? அடுத்த ப்ரமோஷன், வா இங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கும் எனக்கும் அதே காரியம் தான் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் அதே காரியம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை தேவன் உங்களை பொருளாதார ரீதியில பயங்கர பிளெஸிங்கா வச்சிருக்கலாம். வச்சிருந்தாலும் ஆண்டவர் உங்களை புடமிடுவார். ஒருவேளை உங்களை பொருளாதார ரீதி, நீங்க மன ரீதியில ஒரு சாந்தம் இருக்கலாம், சமாதானம் இருக்கலாம். ஆனா பொருளாதார ரீதியில உங்களுக்கு சில காரியங்கள்ல நீங்க லேக் ஆயிருக்கீங்கன்னா, அது புடமிடுதல். அது புடமிடுதல். நீங்க அந்த விசுவாசத்துல நிக்கணும். அந்த விசுவாசத்துல நிக்கணும். யோசேப்பை கொண்டு போய் போட்டாங்க எல்லா இடத்துலையும். அங்க 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 தூக்கி போய் வச்சாங்க. கடைசியில எங்க போய் ப்ரமோஷன்ல முடிஞ்சது? ஒரு பிரைம் மினிஸ்டரா கொண்டு போய் உயர்த்தினாரா இல்லையா? இந்த விசுவாச போராட்டத்தில் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த விசுவாச போராட்டத்தில் நீங்களும் நானும் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கிவ் அப் பண்ணவே கூடாது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நம்பி கோடிக்கணக்கில் பெரிய பில்டிங், பயங்கரமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. பைபிள் காலேஜ் வேற ரன் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் போயிட்டு இருக்குது. ஃபண்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. வெள்ளைக்காரன் சொன்னவெல்லாம் கை விரிச்சிட்டான். என்னால் முடியாது, உன்னால் முடியாது, என்னால் அனுப்ப முடியாதுன்னு கை விரிச்சிட்டான். சென்ட்ரிங் போட, பில்டிங்க்கு சென்ட்ரிங் போடுறதுக்கு கூட பணம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. வந்து நெருக்கிறானுங்க எல்லாரும். பயங்கரமான நெருக்கம். என்னன்னா, வர இருக்கிற பணத்தை வச்சுட்டு இவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் அந்த மினிஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ண உடனே எப்படியும் ஒரு 10 பேரையாவது பார்த்துருப்பேன்.
பணம்ன்ட்டு வருவானுங்க. 5 பேர் வருவானுங்க, 10 பேர் வருவானுங்க. நீங்கள் கொடுக்கல, தாமதிக்கிறீங்க, பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லி. ஆனாலும் அந்த மனுஷனோட விசுவாசத்தை நான் பார்த்தேன். அந்த மனுஷன் பதிலுக்கு பேசி அந்த வார்த்தைகளை சமாளித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு, நான் உங்களுக்கு இந்த தேதியில் கொடுக்குறேன், அந்த தேதியில் கொடுக்குறேன். பாஸ்டர் எப்படி கொடுப்பீங்க? அதான் எல்லாம் ஃபண்டெல்லாம் நின்றுச்சே பாஸ்டர், என்ன பண்ணி? விசுவாசம் ஜெயம் எடுத்தார் மனுஷன், கீழே விழல. விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார், பைபிள் சொல்லுது. விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? வெட்கப்படுத்த மாட்டார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காரியத்தில் நம்ம விழுந்துட்டோம், அது நம்மளோட தப்பாயிருச்சு, பை அவர் மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக்னால அது விழுந்து ஒரு காரியம் ஆயிருச்சுன்னா அதில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர் இனி நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் தான் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும், இந்த காரியத்திலேருந்து நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். அந்த விசுவாசத்தின் மூலமாக நிச்சயமாக தேவன் உங்களை வெட்கப்படுத்தாமல் தலை நிமிரச் செய்வார். விசுவாசத்தோடு இருந்தவர்கள் எல்லாருமே வேதத்தில் தோத்து போனதா பார்க்கவே இல்லை. நான் நிறைய காரியங்கள் எடுத்துட்டு வந்தேன், ஆனால் விசுவாசத்துக்கு மட்டும் பேசணும் அப்படின்னு ஆவியானவர்களை ஏவப்படுறேன். அன்பானவர்களை, தாவீது எடுத்துக்குங்க. தாவீதுக்கு என்ன விசுவாசம்? காட்டிலே ஆராய்ந்து கொண்டிருந்த மனுஷன் தாவீது. யாராலையும் அடிக்க முடியாது, சிங்கத்தை அடிக்க முடியாது, கரடியை கொல்ல முடியாது. ஆனா ஒரு மனுஷன் எழுந்து போய் புறப்பட்டு போய் தன் மந்தையை காப்பதற்காக சிங்கத்தோடு போராடுறான், கரடியோடு போராடுறான். என்ன விசுவாசம்! அந்த கரடி கொன்றுமேன்னு ஒரு நிமிஷம் பயந்துருக்கலாம்ல. அந்த கரடி என்னை கொன்றுமே, என்னை கடிச்சிருமே, அந்த சிங்கம் என்னை கொன்றுமேன்னு ஒரு விசை தாவீது பயந்துருக்கலாமே, பின்வாங்கி இருக்கலாமே. அன்பு தேவ பிள்ளைகளே, சிங்கம் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கரடி போன்ற பிரச்சனைகள் நமக்குள்ள வந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கிற விசுவாசம் வேண்டும். எதிர்த்து நிற்க விசுவாசம் வேண்டும். கண் கலங்க கூடாது. கண்ணீரை அடக்கி கொள்ளான்ற சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய 2வது மகள் தவறின பொழுது ஒரு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். உன் கண்ணீரை அடக்கி கொள்ளினார். நீ அழக்கூடாது, உன் கண்ணீரை அடக்கி கொள்ளினார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை அஞ்ஞானியை போல நீ இதை செய்யக்கூடாது, இது மாதிரி மற்றவங்களை போல நீ இருந்துராத, கண்ணீர் வடிச்சிடாதன்னு சொன்னாரான்னு தெரியல எனக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் விசுவாசிக்கிறவர்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். கோலியாத் வந்து கோஷம் வர்றான், கோலியாத் வந்து சவால் ஓடுறான். தாவீது கிட்ட என்ன இருந்துச்சு? என்கிட்ட ஒரு பட்டயம் இருக்குது, இல்லை என்கிட்ட நான் ஒரு விசேஷமான ஒரு வில்ல தயாரிச்சிருக்கேன், அது என்ன, அதை வச்சு நான் வந்து கோலியாத்தை எய்ம் பண்ணி கொன்றுவேன் அப்படின்னு தான் சுய சிந்தனையிலே தாவீது யோசிக்கல. நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வர்றேன்றாரு. விசுவாச அறிக்கைடுறாரு. அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துறாரு. கல் எடுக்கிறாரு. நீடா கல் எடுக்கிறானா நாயான்னு கேட்கறான். வெறும் கல் எடுக்கிறாரு. அவர் எடுத்த எக்யூப்மெண்ட்டை பாருங்க. இந்த கல்லின் நிமித்தம் கோலியாத்து விழுவானா? வாய்ப்பே இல்லை. ஒரு குறி தவறுனாலும் முடிஞ்சிச்சு தாவீதோட கதை. ஒரு கல்லை எடுக்கிறாரு, 5 கல்லை எடுத்தாரா மொத்தம்? ஒரு கல்லை எடுக்கிறாரு. ஒரு கல்லை எடுத்து சுத்தி அடிக்கும் போது குறி தவறினாலும் தாவீதோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அடுத்து சும்மா இருப்பானா கோலியாத்து? ஆனாலும் விசுவாசத்தினாலே தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். சவுல் துரத்துறார். சவுல் பயங்கரமா துரத்துறார். காடுக்குள்ளே ஒரு சூஸ் பெஸ்ட் இந்த யூடியூப்ல வரும். இந்த வேத வினா வந்து யூடியூப்ல வந்து சரியான விடை எது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றதுக்காக வரும். அதுல சிறந்த ஓடி ஒளியும் வீரன் யார் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் எழுதப்பட்டிருக்குது. அதுல தாவீதும் பேர் எழுதப்பட்டிருந்துச்சு. நான் சரியா கிளிக் பண்ணிட்டேன், தாவீது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுன்னு வந்துச்சு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சவுலுக்கு பயந்து அப்படி ஓடி ஒளிஞ்சார் தாவீது. எப்ப அவருடைய ஜீவன் போகும்னு சொல்ல முடியாது. ஒரு ஓடி ஒளிகிற வாழ்க்கை. தெரியாம நான் பாட்டுக்கு காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தேன்,
இந்த சாமுவேல் வந்து சும்மா இருக்க முடியாம ஆண்டவர் உன்னை அபிஷேகிக்கிறாரியான்னு சொல்லிட்டு ராஜரீக அபிஷேகத்தை என்னைக்கு ஊத்துனாரோ அன்னையிலேருந்து ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன், காட்டுக்குள்ள ஓடி ஒளியிறேங்க, குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஆனாலும் சங்கீதத்தை பாருங்க, இந்த சங்கீதத்தெல்லாம் எங்க இருந்து எழுதினாரு தாவீது? காட்டுக்குள்ள இருந்து தான் எழுதினாரு, குகையில இருந்து தான் எழுதினாரு, புடமிடுற அனுபவத்தில இருந்து தான் எழுதினாரு ஆண்டவர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் தாவீதை தேவன் கைவிடலை. எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ யுத்தங்கள், மிக பயங்கரமான யுத்தங்கள், மிக பயங்கரமான உயிருக்கு போராட்டம். அத்தனை போராட்டத்தில் இருந்தீங்க, அத்தனை காரியத்தில் இருந்தோம். கத்தரை தாவீது நம்புதினதினால் தாவீதை கத்தர் வெட்கப்படுத்த விடவில்லை. அந்த மனுஷன் மேல் வைத்த அபிஷேகம் ராஜாவாய் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கே மாற்றினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எனக்கும் இவர்களை எல்லாம் தேவன் என்ன எதுக்காக வச்சிருக்காரு? ஒரு முன்மாதிரியா வச்சிருக்கிறாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன பண்ணாரு? மரணத்தை காணவில்லை. எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் போயிட்டாராம். இப்போ ஒரு மனுஷனுக்கு மரணத்தை கூட ஸ்கிப் பண்ணக்கூடிய வல்லமை எதுல இருக்குது? விசுவாசத்துல இருக்குதுங்க. ஒரு பல வருடங்களுக்கு முன்பு ஒரு டாக்டரை நான் சந்தித்தேன். அந்த டாக்டர் சொன்னார், பிரதர், 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி தன்னுடைய ஜீவியத்தை அவங்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் வரையும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமையே தான் சரீரத்தில் 2 கிட்னி ஃபெயில் ஆயிருச்சுன்னு தெரியாமே என்ன பண்ணிடுவாங்களாம்? வாழ்ந்துட்டு போயிடுவாங்களாம். ஆனால் உங்கள்கிட்ட 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போயிருமா? ஒருத்தருக்கு தெரிய வந்துருச்சுனாலே போதுமா? உங்களுக்கு 1 தாங்க வேலை செய்யுது, 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே முடிஞ்சு போயிருமா? ஐயோ, எனக்கு 1 தான் இருக்குது, எனக்கு ஆயுசு நாட்கள் கம்மி, எனக்கு இது, அப்படியே சிந்திச்சு 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 என்ன பண்ணிடுவாங்களாம்? சீக்கிரமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம்? ஒரு டாக்டர் சொன்ன காரியம். ஆனால் 2 ஃபெயில் ஆனவங்களும் 60 வயசு 75 வயசு வரையெல்லாம் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் பிரதர் அப்படின்னாரு என்கிட்ட. விசுவாசம். என் தாத்தா எனக்கு நான் 8th படிக்கும்போது தலையில் பிரெயின் டியூமர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கட்டி இருக்குது பிரெயினில். கண்டுபிடிச்சிட்டு இவர் வந்து டாக்டர் சொன்ன பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 மாதம், மிஞ்சி போனால் 6 மாதம் இல்லை 1 வருஷம் தான் இருப்பார். எப்போ? நான் 8th படிக்கும்போது டாக்டரோட ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அவர் எப்போ இறந்தாரு தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணத்தில் தான் இறந்தார். நான் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன், என் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்து. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கையே, அவர் பயங்கர போல்டானாள். எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் 6 மாதம் தான் குறிச்சாரு. ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனார், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னாரு. டிஸ்சார்ஜ் ஆனார், போய் வயலில் போய் கருதறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை இத்தனை நாட்கள் அவருடைய வாழ்க்கையை நீடிக்க செய்யுமே. ஆனால் நீங்களும் நானும் கொண்டிருக்கிற விசுவாசம் தேவன் மேல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரணத்துக்கு ஏதுவான ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. நம்ம பக்கத்தில் 1000 பேர் விழலாம், நம்ம பக்கத்தில் 10,000 பேர் விழலாம். ஆனால் நீங்களும் நானும் கொண்டு இருக்கிற விசுவாசம் யார் மேல இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்க வேண்டும். தாவீதை குறித்து பார்த்தோம், ஆபிரகாமை குறிச்சும் பார்த்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த மெய்யான விசுவாசம் அநேக நேரங்களில் நம்முடைய அறிவை கொண்டு நான் விசுவாசிக்கிறோம். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நம்முடைய அறிவை கொண்டு நான் விசுவாசிக்கிறோம் அநேக நேரங்களில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நார்மல் ஃபீவர், இது டாக்டர் சொல்லிட்டார் நார்மல் ஃபீவர்னா, நம்முடைய அறிவை கொண்டு சரியாயிரும்னு எப்படி விசுவாசிப்போம்? ஒரு நார்மல் ஃபீவர், நீங்கள் மருந்து எடுக்கலாட்டியும் குறைஞ்சது 3 நாள், அதிகபட்சம் 5 நாளில் தன்னால் சரியாயிடும். அறிவியல் பூர்வமான உண்மை, குறைஞ்சது. இதே உங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், என்னோட அறிவை கொண்டு இது நார்மலான ஃபீவர், சும்மா மாத்திரை போட்டால் ஒரு 3 நாளில் சரியாயிடும் அப்படின்னு யோசிக்கிறேன்.
இப்போ இதே டாக்டர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண ஃபீவர் கிடையாது, இந்த ஃபீவருக்கு மருந்தே கண்டுபிடிக்கல இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம விசுவாசம் என்னவா இருக்கும்? ஐயோ சுகம் ஆயிருமோ, இல்லை சுகம் ஆகாம போயிடுமோ. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, நம்முடைய அறிவை கொண்டு உணர்கிற விசுவாசம். மோஸ்ட்லி நமக்கு இதுதான் இருக்கும். நம்முடைய அறிவை கொண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் அதிகமாக மேலோங்கி இருக்கும் சில சமயங்கள்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மூடத்தனமான விசுவாசம், மூடத்தனமான விசுவாசம் கர்த்தர் மேல ஆணித்தனமான, அப்படி இப்படி எடுத்துக்கங்க, மூடத்தனம்ன்றத விட ஆணித்தனமான விசுவாசம். எந்த வியாதியை என் தேவன் சுகமாக்குவார். இன்றும் என் தேவன் எத்தனை கேன்சர் வியாதியில இருந்து மனுஷனை சுகமாக்கிட்டு இருக்காரு. இன்றும் என் ஆண்டவர் எத்தனை பிரச்சனைகள் இருந்து விடுவிச்சுட்டு இருக்கிறாரு, என்னை விடுவிப்பார் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே, அந்த ஒரு ஆணித்தனமான விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். உணர்வை சார்ந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆவியின் விசுவாசம், ஆணித்தனமான விசுவாசம் இருக்கணும். மூடத்தனமான விசுவாசம் சொல்ல வரல. மூடத்தனமான விசுவாசம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அதுக்கு உவமையாகவும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு பைபிள்ல. என்ன, தேவாலயத்தில் உப்பரிகையில கொண்டு போய் பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி அங்க இருந்து என்ன சொல்றான், இங்க இருந்து தாழ குதியும்ன்றான். தூதர்களை கட்டளையிடுவார்ல, அவர் உங்களை சேவ் பண்ணுவார்ல, தாழ குதியும்ன்றான் பிசாசு. அப்ப ஆண்டவர் வசனத்தை கொண்டு மேற்கொள்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. இது மூடத்தனமான விசுவாசம். ஆணித்தனமான விசுவாசம். என் தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை தூக்கி அக்கினி சுவாலைகளை போடும்போது சொல்றாங்க, நீ இந்த தேவனை பணிஞ்சுகொள்றாங்க. இல்ல, என் தேவன் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நான் அவரை தான் விசுவாசிப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன். இதுதான் ஆணித்தனமான விசுவாசம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெயத்தை பெற்றார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நெருப்புல தூக்கி போட்டது 3 பேர் தானே, அங்க 4வது ஒரு ஆள் உலாவி கொண்டிருக்கிறாரு. இது யார் அந்த மனிதன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தேவதூதன் அவர்களுக்கு ஒரு சேதம் நேராதபடிக்கு காக்கிறார். என்ன ரீசன்? விசுவாசம். உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், இந்த விசுவாசம் கிரியை செய்யாது. இந்த விசுவாசம் நம்ம எல்லார்கிட்டையும் ஆணித்தனமான விசுவாசம் இருந்தாலும் சில பேர்கிட்ட இந்த விசுவாசம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. அப்படின்னா என்ன பிரதர்? இப்போ மறுபடியும் ஆபிரகாமோட டாபிக் வாரேன். உங்க விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆபிரகாம் டாபிக் வாங்க. ஆபிரகாம் தனி ஒருவனாய் தேவன் அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க மனுஷன். ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனிதன்? எல்லா செல்வ செழிப்பும் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, தாங்கிறதுக்கு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, பிசினஸ் இருக்குது, அப்பாவோட பிசினஸ் இருக்குது ஆபிரகாமுக்கு. நல்ல செல்வ செழிப்புள்ள மனிதன். ஆனா தேவன் கூப்பிடுறாரு, இப்ப உன் இனத்தையும் உன் இடத்தையும் விட்டு நீ தனியா வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். இப்ப அறியப்படாத தேவன் இவர் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆபிரகாமுடைய தகப்பனார் விக்கிரகம் செய்கிறவரான், விக்கிரகம் செய்கிறவரான் ஆபிரகாமுடைய தகப்பனார். இப்ப அறியப்படாத ஒரு தேவன், இன்விசிபிளான காடு, மிராக்கல் காடு என்ன பண்றாரு? ஆபிரகாம் இடத்துல ஒரு வார்த்தையா பேசுறாரு, நீ தனியா வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்றார். அந்த வார்த்தையை நம்பிய ஆபிரகாமின் விசுவாசம் நகர்ந்தது. தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, தன்னுடைய தாயின் அந்த கம்ஃபர்டபுளான இடத்தை விட்டு, உறவுக்காரங்களை விட்டுட்டு, ஒரே ஒரு உறவுக்காரன் ஓட்டிட்டு வந்துட்டான். விட்டுட்டு, எனக்கு அன்பானவர்களே, உங்க விசுவாசம் நகருகிறதாய் காணப்பட வேண்டும். நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யாத்திராகமம் 14:31, யாத்திராகமம் 14:31 முடிச்சிடுறேன். யாத்திராகமம் 14:31.
ம் ம் கண்டார்கள். ம் 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 விசுவாசம் வைத்தார்கள். அப்போ கர்த்தருக்கு பயந்து மோசேயின் மேல விசுவாசம் எப்படி வந்துச்சு? உங்க மேலேயும் எம் மேலேயும் ஜனங்களுக்கு விசுவாசம் வரணும்னா கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். கர்த்தர் கிரியை செய்யணும்னா நம்ம முதல்ல விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் வளர்கிறதா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய விசுவாசம் நகர்கிற கிரியை உள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசம். அது என்ன கிரியை உள்ள விசுவாசம்? தேவ சுபாவங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய சுபாவம் மாத்திரம் நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். இதுதான் அந்த கிரியை உள்ள விசுவாசம். அவர் சொன்ன வார்த்தைகளின்படி என்னை விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ வந்துட்டோம், வேதத்தில் பைபிளை எடுத்துட்டு வந்துட்டோம், இந்த பைபிளை வாசிச்சுட்டேன், ரைட்டு, ஓகே. இல்லை, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை கட்ட ஆரம்பிங்க. இதுதான் கிரியை உள்ள விசுவாசம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த ஆவியின் கனிகள்லாம் எப்படி இது வெளிப்படுது? ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறதுனால ஆவியின் கனிகள் எனக்குள்ள வெளிப்படுது. கர்த்தரை இதை நான் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இல்லை, ஐ பிலீவ் ஜீசஸ், அதனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். அதனால நான் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறேன். அவர் சொன்ன வார்த்தைகளை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவருக்குள்ள நான் நிலைச்சிருக்கும் போது தான் நான் கனி கொடுக்க முடியும். இந்த கனிகள் எனக்குள்ள இருந்தாதான் ஆவியின் வரங்கள் எனக்குள்ள செயல்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் நமக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று நான் லைனாக சொல்லிட்டு போயிடுறேன், வாசிக்க வேண்டாம், வசனங்களை குறிச்சுக்குங்க. யோவான் 3:18, யோவான் 3:18, அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள். அப்படின்னா என்ன? ஆக்கினைனா என்ன? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. பிகாஸ் we believe Jesus. ஏன்னா நம்ம ஆண்டவரை நம்பிட்டு இருக்கோம். அதனால நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. வசனத்தின்படி சொல்றேன், யோவான் 3:18. அடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். யோவான் 11:25 எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டேன், 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஊழியத்தில் நம்ம கிரியை செய்யணும். இனிமே ஊழியத்தில் கிரியை நடக்க போகுது. எதை கொண்டு கிரியை நடக்க போகுது? விசுவாசத்தை கொண்டு கிரியை நடக்க போகுது. நான் ஜெபத்துக்கு எதிரானவன் கிடையாது. ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஜெபமே விசுவாசத்தோட தான் இருக்கணும். ஜெபிக்கிற ஜெபமே வேத வசனத்தோட தான் இருக்கணும். ஏன்னா வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சோம்னா அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்காதுன்னு சொல்ல வரேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் வளர்க்கணும், ஆணித்தனமா. ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறார் ஆவியானவர். ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னது தான் இந்த எக்ஸாம்பிள். ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். என்ன மாதிரி விசுவாசத்தில் பெரிய ஆள் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நம்ம சபையில், என்ன மாதிரி விசுவாசத்தில் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுன்னு. என்னெல்லாம் விட்டீங்கன்னா நான் அப்படி கை நீட்டி ப்ரே பண்ண அப்படி அலையெல்லாம் அப்படி நின்றும் பிரதர், நான் அப்படி பண்ணிடுவேன் பிரதர். அந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னேன்னா அப்படின்னு அப்படியே மாறு தட்டிப்பாரான். அப்படியே அந்த ஊழியக்கார் பயங்கர பெருமையாக இருந்தாராம். நான் பெரிய விசுவாச வீரன் அப்படின்னு பயங்கர பெருமையாக இருந்தாராம். அவர்கிட்ட யாரையும் அற்பமாக பார்ப்பாராம். அவர் எனக்கு இருக்க விசுவாசம் இவங்களுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு யாரையும் அற்பமாக பார்ப்பாராம். ஆனால் ஒரு நாள் கிராம ஊழியத்தை முடிச்சுட்டு மலைகள் ஊடாக நடந்து வரணும். இவங்க மலை ஊடாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பள்ளத்தில், பெரிய பள்ளத்தில் சறுக்கி ஒரு பெரிய மலை பள்ளமா, அந்த இடத்துல சரியான மலை பள்ளமா, விழுந்தா இறந்துருவாங்களாம். பெரிய சூசைட் பாயிண்ட் மாதிரி பள்ளமா, விழுந்தா இறந்துருவாங்களாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கிளையை பிடிச்சிட்டு தொங்கிட்டார்.
விட்டோம்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளையை பிடிச்சி தொங்கிட்டார். அப்போது இவர் கிளையை பிடிச்சி தொங்கிட்டே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, எஸ்அப்பா நான் உங்கள் ஊழியத்தை தானே பண்ணிட்டு வந்தேன். இப்போ நான் கண்ணு தெரியாமல் சிக்கி மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த கையை நான் விட்டேன்னா மிக பெரிய பயங்கரமான அநேக அடி பள்ளம் இருக்குது. இது நான் விழுந்தேன்னா பீஸ் பீஸாக ஆயிடுவேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாராம் தொங்கிக்கிட்டே. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை மெல்லிய சத்தத்தில் சொன்னாராம், உன் கையை விடு அப்படின்னாராம். என்ன சொன்னாரா? உன் கையை விடு அப்படின்னாரா. இவர் என்ன பண்ணிட்டாராம், நான் கையை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா விடிய விடிய மனுஷன் தொங்கிக்கிட்டே இருக்காராம். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா என்ன பண்ணிருங்க? அதை விட்டுருங்க. அது எவ்வளோ நஷ்டமாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, அதோட பின் விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, விட்டுருங்க. இவர் ராம் முழுவதும் தொங்கிட்டு காலையில் விடியும் போது கீழே அப்படி பார்க்குறாராம், ஒரு 3, 4, 5 அடியில் சினிமாக்காரன் நெட்டு கட்டி வச்சிருக்கிறான். ஷூட்டிங்காக வந்தவனுங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மலையிலேருந்து குதிக்கும் போது இந்த டூப் போட்டு குதிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி குதிக்கும் போது இவங்க கீழே விழுந்து அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய பள்ளத்தில் இந்த சர்க்கஸ்லலாம் வலை கட்டி இருப்பாங்க பாருங்க, அப்படி ஒரு வலையை அடியில் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த மனுஷன் இதை பார்த்துட்டு மேலே ஏறி மிகவும் வருத்தப்பட்டாராம். ரொம்ப வருத்தப்பட்டார். நான் விசுவாசத்தில் வல்லவன்னு நான் ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டேன் ஆண்டவரே, அநேகரை நான் அற்பமாக நினச்சிட்டேன் ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி என்னால் அதை விட முடியலையே. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த ஊழியக்காரரை போல இல்லை, அவர் சொன்னால் அதை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகள் வித்தியாசமாக தான் இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் வித்தியாசமாக தான் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். பிறவி குருடன் வருவான், என்னை சுகமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லுவான். அவர் என்ன பண்ணுவார்? மண்ணில் எச்சியை துப்புவார். மண்ணில் எச்சியை துப்பி சேறு உண்டாக்குவார், கண்ணில் தடவுவார், போய் அந்த குளத்தில் போய் கழுவிடாம்பார். இது என்ன புதுமையாக இருக்குது ஆண்டவரே? நீங்கள் கை வச்ச உடனே சுகமாயிரும்ல நினச்சேன், இது என்ன ஆண்டவரே புதுமையாக இருக்குது? இல்லை, அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்வார். அந்த அற்புதத்துக்கு, அந்த அதிசயத்துக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முடிக்கிறேன் நான். இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எழுதுறாங்க. கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆதார வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 10:43. வீட்டில் போய் தியானிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 10:43. பாவ மன்னிப்பை பெறுவானா. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இறுதியாக ரோமர் 10:11 எழுதப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசத்திலே வளருகிறவர்களாய் மாற வேண்டும். இன்னும் நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் நான் நம்புறேன், அவர் மேலே பரத்தில் இருக்கிறார், மீண்டும் அவர் 2வது வருகையில் வரப்போறாருன்னு நான் நம்புறேன். அந்த விசுவாசம் மாத்திரம் கிடையாது, அதெல்லாம் பேசிக்கான விசுவாசம். இன்னும் நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளர போகிறோம். எதுக்காக நீங்கள் நானும் விசுவாசத்தில் வளர போகிறோம்? அந்த நன்மைகளை பெறுவதற்காக. எதற்காக நீங்களும் நானும் எல்லாரும் எழுந்திருப்போமா? எதற்காக நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தில் வளர போகிறோம் என்று சொன்னால், அவரை பார்க்கிலும் அவரை போலவே கிரியை செய்வதற்காக, அவரை பார்க்கிலும் பெரிய கிரியைகள் செய்வதற்காக. ஓ, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தானும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்க விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்க விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உங்க மெய்யான விசுவாசம் எனக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே. உணர்வு பூர்வமான விசுவாசம் அல்ல ஆண்டவரே, உணர்வு பூர்வமான விசுவாசம் அல்ல. நடக்கிற காரியங்களை பார்த்து அந்த விசுவாசம் எனக்குள்ள இல்லை ஆண்டவரே.
ஆவியின் பிரமாணம் என்று எழுதியிருக்கிறார் பவுல். ஆவியின் பிரமாணத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, அது விசுவாச பிரமாணம். அது விசுவாச பிரமாணம். ஆவியின் பிரமாணத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. ஆபிரகாம் அன்றைக்கு தேவனை விசுவாசித்தார். அதே விசுவாசம் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மோசேயின் பிரமாணம் அல்ல, மோசேயின் நியாய பிரமாணம் அல்ல, விசுவாச பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். விசுவாச பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? இந்த கிருபை பெருகணும், இந்த விசுவாசம் நமக்குள்ள அளவில்லாமல் பெருகணும். அப்போதான் தேவன் நம்மை கொண்டு ஊழியத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அப்போதான் உங்களுடைய குடும்பத்தில் தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். உங்க விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவார் சிஸ்டர். உங்க விசுவாசத்தில் தேவன் கனம் பண்ணுவார் சிஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. வெட்டாந்தரையில் கடந்த நம்பிக்கையினால்